மேய்ப்பனின் குரல் ஊழியத்தின் மூலம் 1975 ஆண்டு முதல் கடந்த 47 ஆண்டுகளுக்கும் மேலாக நற்செய்தியை அறிவித்து கொண்டு வருகிறோம். 1976 ஆண்டு முதல் ஃபீபா வானொலி மூலம் 27 ஆண்டுகள் நற்செய்தி அறிவித்து வந்தோம். இப்பொழுது இந்த டிவி நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். மேய்ப்பனின் குரல் ஊழியத்தின் மூலம் நடைபெறும் ஊழியங்கள்: ஆவிக்குரிய புத்தகங்கள், ஆவிக்குரிய கூடுகைகள், குடும்ப முகாம்கள், ஒடிசா மேற்கு வங்காள பழங்குடி மக்கள் மத்தியில் மிஷனரி ஊழியங்கள், மாதந்தோறும் தமிழில் மேகசீனையும் ஆங்கில மொழியில் நியூஸ் லெட்டரையும் வெளியிடுகிறோம். தின தியானங்களை வாட்ஸ்அப்பில் பெற விரும்புவோர் திரையில் காணும் எண்களை தொடர்பு கொள்ளவும். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் பினகாஸ் என்ற பெயர் கொண்ட 2 மனிதர்களை குறித்து நாம் வேதத்திலிருந்து தியானிக்க போகிறோம். பினகாஸ், முதலாவது நான் சொன்ன பினகாஸ், இவன் ஆரோனின் மகனாகிய எலெயாசாரின் மகன். இவனை குறித்து என்னாகமோ 25ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த பினகாஸ் என்ன செய்தாரா? இந்த பினகாஸ் இஸ்ரவேல் மக்கள் சீத்தீம் என்ற இடத்திலே தங்கியிருந்தாங்க. அப்படி தங்கியிருந்த போது அங்கிருந்த மோவாபிய பெண்களோடு விபச்சார பாவம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். வேசித்தனம் பண்ணினார்கள். பண்ணினது மாத்திரமல்ல, அவர்கள் அந்த பெண்கள் போய் அழைத்தபடினாலே அவர்களுடைய விக்கிரகங்களை பணிந்து கொண்டு அந்த விக்கிரகங்களுக்கு ஆராதனை செய்தார்கள். தேவனுடைய கோபம் பற்றி எரிந்தது. இஸ்ரவேல் மக்கள் பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள். அவர்கள் தேவனுக்காய் பரிசுத்தமாய் வாழ வேண்டிய பிள்ளைகள். ஆனால் இவர்கள் விபச்சாரம் பண்ணினபடினாலே ஆண்டவர் கோபப்பட்டார். மோசேயை பார்த்து சொன்னார், இவர்கள் இவ்வளோ மதியனமான காரியத்தை செய்கிறார்களே, அத்தனை பேரையும் கொன்று போடு என்று சொன்னபோது மோசே கட்டளையிட்டான், இந்த பாவம் செய்த யாரானாலும் உங்கள் சகோதரிகளை வெட்டி போடுங்க என்று சொல்லி ஒரு பக்கம் மக்கள் வெட்ட ஆரம்பித்தாங்க. இன்னொரு பக்கம் கர்த்தருடைய வாதை ஆரம்பித்தது. அப்பொழுது ஒரு மனிதன் என்ன செய்தான்? அங்கிருந்து ஒரு மீதியானிய ஸ்திரியை பிடித்து கொண்டு விபச்சார காரியம் செய்யும்படியாய் ஒரு அறைக்குள்ளே பிரவேசித்தான். அப்பொழுது இந்த பினகாஸ் வேகமாய் ஓடி ஒரு ஈட்டியை எடுத்து அந்த 2 பேர் வயிறிலும் உருவ குத்தும்படியாய் குத்தி போட்டான். அப்பொழுதுதான் வாதை நிறுத்தப்பட்டது. அந்த வாதையினாலே ஏறத்தாழ 24,000 பேர் செத்து போனாங்களாம். இந்த பினகாஸ் கர்த்தருக்காக ஒரு வைராக்கியம் காண்பித்தான். ஒரு பக்கம் வெட்டி கொண்டுட்டுருக்குறாங்க, ஒரு பக்கம் கர்த்தருடைய வாதை போய்கொண்டு இருக்கிறது. இந்த நேரத்தில் இன்னும் ஒருத்தன் பாவத்தை கொண்டு வந்தான். பினகாஸ் அந்த பாவத்தை பரிகரிக்கும்படியாய் அவர்களை கொஞ்சி அவன் பாவ நிவர்த்தி செய்தபடினாலே அந்த வாதை நிறுத்தப்பட்டது. என்னாகமம் 25ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே கர்த்தர் இப்படி சொன்னார், அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடியினால் அவனுக்கும் அவனுக்கு பின் அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்துக்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார். பாருங்க, இங்கே ஆண்டவர் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன். ஆண்டவர் அவனோடு ஒரு உடன்படிக்கை பண்ணினார். இனி நீ நித்தியமாக அவன் பிள்ளைங்க, அவன் சந்ததி எல்லாரும் எனக்கு முன்பாக ஆசாரியர்களாக இருப்பார்கள். பாவத்தை குறித்து பக்தி வைராக்கியம் நமக்கு வேண்டும். அருமையானவர்களே, இன்னைக்கு நிறைய நேரம் உலகத்தோடு காம்ப்ரமைஸ் பண்ணி போயிட்டே இருக்கிறோம். இங்கே ஒரு பினகாஸ் பாவத்தை பரிகரிக்கிற பினகாசாக இருந்தார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. பாவத்தை அப்படி தூக்கி வெறுத்து தள்ளுறோமா? பாவம் செய்தால் நமக்கு கோபம் வருதா? இல்லை, இது சாதாரணமாக தானே, எல்லோரும் பண்ணுறாங்கல்ல, இதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ நிறைய நேரம் தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் நம்ம என்ன செய்கிறோம் தெரியுமா? காம்ப்ரமைஸ். உலகத்தோடு காம்ப்ரமைஸ், பாவத்தோடு காம்ப்ரமைஸ், பிசாசோடு காம்ப்ரமைஸ் பண்ணி போயிட்டுருக்குறோம். இல்லை அருமையானவர்களே, ஒரு பினகாஸ்
தேவனுக்காக பக்தி வைராக்கியம் கொண்டதுனால ஒரு வாதை நிறுத்தப்பட்டது. இன்றைக்கி தேசம் எப்படி தீட்டுப்பட்டு கிடக்குது தெரியுமா? ஐயோ, எங்கே பார்த்தாலும் கொலைகள், பாலியல் பலாத்காரங்கள், அசுத்தங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள் பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறோமா? பக்தி வைராக்கியம் நமக்குள்ளே பற்றி எரிய வேண்டும். தினம் இப்படி நடக்குதுங்க, இவ்வளோதான், இங்கே இப்படி நடக்குது இல்லை. தேவ சமூகத்தில் விழுந்து கடந்து ஜெபிக்கிறோமா? ஒரு பிணக்காஸ் வாதையை தடுத்து நிறுத்தினான். அந்த வாதம் அப்படியே நிறுத்தப்பட்டது. தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ரெண்டாவது, நியாயாதிபதிகள் 19 அதிகாரத்தில் இன்னொரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். அங்கே ஒரு லேவியன் இருந்தான். அவனுடைய மனைவி வேசித்தனம் பண்ணினபடினாலே இவன் அவளை அவங்க ஊருக்கு அனுப்பிட்டான். அவள் தகப்பன் வீட்டில் போய் இருக்கிறான். ஆனால் இவன் கொஞ்ச நாள் கழித்து மனசு மாறி அவளை கூட்டிகிட்டு வர போகிறான். அந்த சம்பவத்தை அந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசித்துக்கோங்க. கூட்டிகிட்டு வரும்போது அவன் அந்த கிபியா என்ற இடத்துல அவங்க என்ன செய்கிறாங்க, அங்கே தங்கலான்னு சொல்லி அங்கே இருக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல யாருமே அவங்களுக்கு பென்யமீன் நாட்டில் உள்ள கிபியா அங்கே யாருமே தங்க இடம் கொடுக்கல. கடைசியாக ஒரு வயதான ஒரு கிழவன் என்ன செய்தார், அவங்களுக்கு இடம் கொடுக்குறார். சரி, அவர் வீட்டில் போய் தங்கலான்னு தங்குறாங்க. ஆனால் அந்த ஊர் ஜனங்களெல்லாம் அவனை சூழ்ந்து கொண்டு அந்த மனிதனை வெளியே விடு, நான் அவனை அறிய வேண்டும் என்று சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணபோது இந்த வயதான தாத்தா என்ன செய்தார், அவனுடைய மனைவியை கொண்டு போய் வெளியே விட்டார். கதவை பூட்டியாச்சு. ஆனால் அவர்கள் அவளோடு லட்சையாய் நடந்து அவளை தீட்டுப்படுத்தி விட்டு விடிய காலம் வரைக்கும் இருந்துட்டு ஓடி போயிட்டாங்க. காலையில் போய் பார்த்தா அந்த பெண்ணு வாசப்படியில் செத்து கிடந்தான். ஐயோ, இந்த அநியாயத்தை எங்கே போய் சொல்வேன்னு சொல்லிட்டு இந்த லேவி என்ன செய்தான், அவளுடைய சரீரத்தை 12 பாகமாய் வெட்டி நியாயம் கேட்டு 12 கோத்திரத்துக்கும் அனுப்பி விட்டுட்டான். அப்போ அதை பார்த்தோன்னே எல்லாரும் கூடுறாங்க, யார் இப்படி செய்தது, யார் இந்த காரியத்தை செய்தது? எல்லா சபை கூடி வந்துச்சு. இவன் சொல்கிறான், இந்த மாதிரி பென்யமீன் நாட்டில் கிபியாங்கிற இடத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிற இடத்துல இப்படி எனக்கு ஒரு அநியாயம் நேரிட்டதுன்னு சொன்ன உடனே அவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்க, என்ன செய்கிறது, நம்ம விசாரிப்போம். கர்த்தருடைய சமூகத்திலே அவர்கள் விசாரிக்கும்படி போனார்கள். பாருங்க, நியாயாதிபதிகள் 20 அதிகாரம் 27, 28. கர்த்தரிடத்தில் விசாரித்தார்கள். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அந்நாட்களிலே அங்கே இருந்தது. ஆரோனின் குமாரனாகிய எலேசியாரின் மகன் பினக்காஸ் அந்நாட்களிலே அவருடைய சந்நிதியில் நின்றான். பாருங்க, பினக்காஸ் கர்த்தருடைய சந்நிதியில் நிற்கிறான். அந்த நேரம் போய் விசாரிக்கிறான், ஆண்டவரே, யுத்தத்துக்கு போகலாமா, யுத்தத்துக்கு போகக்கூடாதா, நீங்கள் சொல்லுங்க. கர்த்தருடைய சமூகத்திலே விசாரித்த பினக்காஸ். நம்ம குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வரும்போது கர்த்தர் இடத்துல போய் விசாரிக்கணும். நம்மளே போய் கத்தி எடுத்துகிட்டு யுத்தம் பண்ணலான்னு போகக்கூடாது. இல்லை, மாம்சத்தில் போராடாதீங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் என்ன செய்யணும். பினக்காஸ் கர்த்தருடைய சமூகத்தில் விசாரித்தான். நாம் அருமையானவர்களே, நாமும் கூட விசாரிக்கணும். மூன்றாவது, இந்த பினக்காசை குறித்து இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். யோசுவா 22 அதிகாரத்தில் இதை வாசிக்கலாம். யோசுவா மோசையின் கட்டளைப்படி ரூபன் கோத்திரத்தார், கான் கோத்திரத்தார், மனோசே கோத்திரத்தாரில் பாதி பேருக்கு யோர்தானுக்கு அந்த பக்கத்தில் சுதந்திரம் கொடுத்துட்டாங்க. இந்த பக்கத்தில் மற்ற 9.5 கோத்திரத்தார் சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டாங்க. திடீர்னு அவங்க பார்க்கும்போது அந்த பகுதியில் சுதந்திரத்தை பெற்றுக்கொண்ட அந்த 2 கோத்திரத்தாரும் அவங்களுக்கு நடுவில் ஒரு பெரிய பலிபீடம் கட்டிட்டாங்க. உடனே யோசுவாவுக்கு ரிப்போர்ட் வருது, அவங்க பலிபீடம் கட்டிட்டாங்க, வேற தெய்வத்தை கும்பிட போகிறாங்களோ என்னவோ பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே யோசுவா பினக்காஸ் லீடர்ஷிப்பில் ஒரு டீம் அங்கே அனுப்புகிறாரு. பினக்காஸ் அங்கே போகிறாரு. 17ஆம் வசனம் வாசித்தோன்னா அங்கே போய் அவங்கக்கிட்ட பேசுகிறாரு. பேயோரின் அக்கிரமம் நமக்கு போதாதோ, கர்த்தருடைய சபையிலே வாதை உண்டாயிருந்ததே, இந்நாள் வரைக்கும் நாம் அதினின்று நீங்கி சுத்தமாகவில்லையே, இந்த நாளில் கர்த்தரை பின்பற்றாதபடிக்கு புரளுவீர்களோ, இன்று கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணுவீர்களோ. பயங்கரமாக அவங்களோட போய் பேசுகிறாரு. முன்னாடி அவங்க சொல்கிறாங்க, இல்லையா, இல்லை இல்லை, நாங்கள் இதை கர்த்தர் எங்களுடைய தேவன் என்பதற்கு அடையாளமாக தான் இந்த பீடத்தை கட்டியிருக்கிறோம். நாளைக்கு எங்கள் பிள்ளைங்க உங்கள் பிள்ளைங்க எங்கள் பிள்ளைங்கிட்ட உங்களுக்கும் கர்த்தருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டா, இல்லை இந்த பலிபீடம் பாருங்கள்
நாங்கள் கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதற்கு அடையாளமாக தான் இப்படி சொன்ன உடனே யுத்தத்துக்கு வந்த அத்தனை பேரும் சமாதானமாய் திரும்பி போனாங்க. யுத்தத்தை நிறுத்தின ஒரு பிணக்காஸ் என்று பார்க்கிறோம். இந்த பிணக்காஸ் பக்தி வைராக்கியம் பாராட்டுறது மாத்திரமல்ல, கர்த்தரிடத்தில் விசாரித்தது மாத்திரமல்ல, ஒரு பெரிய யுத்தத்தை தடுத்து நிறுத்துகிறவராக, கர்த்தருக்காக ஒரு பக்தி வைராக்கியம் கொண்ட மகனாக இருப்பதாக நாம் இங்கே பார்க்கிறோம். அருமையானவர்களே, இன்றைக்கு நாமும் கூட கர்த்தருக்கென்று பக்தி வைராக்கியமாக இருக்கிறோமா? அதனால தான் பிணக்காஸ் ஆசீர்வதிக்கப்பட்டான். எவ்வளோ நீண்ட ஆயுள் பாருங்கள். மோசே காலத்திலேருந்து யோசுவா காலத்திலேருந்து நியாயாதிபதிகள் காலம் வரைக்கும் அவர் தான் பிணக்காஸ் தேவ சபையில் ஆசாரியனாக இருந்தார். அருமையானவர்களே, இன்றைக்கு அப்படிப்பட்ட பக்தி வைராக்கியம் காண்கிற பிணக்காசாக நம்ம இருக்கிறோமான்னு பார்க்குறோம். இன்னொரு பிணக்காசை குறித்து 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12-17 வசனங்களிலே வாசிக்கிறோம். ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரியதாயிருந்தது. மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பாய் எண்ணினார்கள். இங்கே ஓப்னி பிணக்காஸ் இந்த 2 பேரும் என்ன செய்தாங்களாம்? ஆசாரியருடைய பிள்ளைகள் தான். ஆனால் ஆசரிப்பு கூடாரத்தில் பாவம் செய்கிறாங்க. அங்கே வர்ற பெண்களோடு வேசித்தனம் பண்ணுறாங்க, காணிக்கையை அபகரிக்கிறாங்க. அவங்க பாவம் கர்த்தருடைய சந்நிதியிலே பொல்லாததாக இருந்ததாம். ஆண்டவர் எச்சரித்தார். சாமுவேலை திரும்ப எச்சரித்தார். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்டேன். பலியையும் என் காணிக்கையும் நீங்கள் உதைப்பானேன். என் ஜனமாகி இஸ்ரவேலின் காணிக்கைகள் எல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கலும் உன் குமாரரை மதிப்பானேன். நீ என்ன உன் பிள்ளைங்களை மதிச்ச, ஆனால் என்னை மதிக்கலை. பாருங்க, அவர் சொல்கிறார், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள். பாருங்க, திரும்ப அதே 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் ஏலியின் குடும்பத்துக்கு விரோதமாய் சொன்ன யாவையும் அவன் மேல் அந்நாளிலே வரப்பண்ணுவேன். அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமல் போனது பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன். இங்கே ஒரு பிணக்காஸ் பாவம் செய்தபடியினாலே பயங்கரமான நியாய தீர்ப்பு அந்த குடும்பத்தின் மேல் வந்தது. அந்த குடும்பத்தில் யாருமே வயசானவங்க இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டார். அடுத்து வந்த யுத்தத்தில் ஓப்னி பிணக்காஸ் 2 பேரும் ஒரே மாதிரி செத்து போயிட்டாங்க. அவன் மனைவி, பிணக்காசுடைய மனைவி நிறை கர்ப்பமாயிருந்தாள். அவள் பிள்ளை பெறும்போது அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டு விட்டு மறுத்து விட்டாள். இக்கபோத் என்றால் தேவனுடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு கடந்து போயிற்று. அருமையானவர்களே, பிணக்காஸ் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்தான். அந்த பிணக்காசை கர்த்தர் உடன்படிக்கை பண்ணி, சமாதான உடன்படிக்கை பண்ணி ஆசீர்வதித்தார். இன்னொரு பிணக்காஸ் துணிகரமாக பாவம் செஞ்சான். தன் சந்ததிக்கும் சாபத்தை வரவழைத்து போய்விட்டான். மகிமை அந்த குடும்பத்தை விட்டே விலகி போய்விட்டது. அருமையானவர்களை, நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறோம்? பிள்ளைகள் தவறு செய்யும்போது பரவாயில்ல, பிள்ளைங்க தான் டிவியில் சினிமா பார்ப்பாங்க, பிள்ளைங்க தான் இந்த பாவம் செய்கிறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் பிள்ளைகளை சரியானபடி வளர்க்காதபடியினாலே ஏலி தன் பிள்ளைகளை அடக்காமல் போன பாவத்தின் நிமித்தம் என்று வேதவசனம் சொல்கிறது. இன்றைக்கு சந்ததியாக சாபத்தை வரவழைத்து கொள்கிறோம். நம்முடைய சந்ததியை எப்படி வளர்க்குறோம்? ஒரு ஆரோன், ஒரு எலேசார் தன் பிள்ளைய அருமையாக வளர்த்தாங்க. அவன் ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டின மகனாக இருந்தான். ஆனால் இந்த பிணகாசை ஏலி சரியாய் வளர்க்கவில்லை. சந்ததி முழுவதும் சபிக்கப்பட்டு போய்விட்டது. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஒரு பிணக்காஸ் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டி தனக்கும் தன் சந்ததிக்கும் ஆசீர்வாதத்தை பெற்று கொடுத்தானப்பா. இன்னொரு பிணக்காஸ் ஆண்டவரே பாவம் செய்து தானும் சபிக்கப்பட்டு குடும்பத்துக்கும் ஆண்டவரே சாபத்தை வைத்து விட்டு போனான். ஐயா ஆண்டவரே, நாங்கள் உமக்காக பக்தி வைராக்கியம் காட்டுகிற பிள்ளைகளாக வாழ உதவி செய்வீராக. எங்கள் பிள்ளைகளை சரியான கர்த்தருடைய வழியிலே நடத்துகிற பிள்ளைகளாக, பிள்ளைகளை சரியான பாதையிலே கர்த்தருக்கென்று வளர்க்க கர்த்தர் கிருபை தருவீராக அப்பா.
இப்பொழுதும் ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். குடும்பத்தில் சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை என்று ஆண்டவரே புலம்பிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு குடும்பத்தில் சமாதானத்தை கட்டளையிட்டு தருவீராக, கண்ணீரை துடைப்பீராக என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரதி மாதம் செவ்வாய்க்கிழமை காலை 10:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை மேய்ப்பனின் குரல் அலுவலகத்தில் உபவாச ஜெபம் நடைபெறும். வியாதியஸ்தர்களுக்காக ஜெபம் ஏறெடுக்கப்படும். மனக்குழப்பத்தில் செய்வதறியாது திகைப்பவர்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனைகளும் வழங்கப்படும். எங்களை தொடர்பு கொள்ள விரும்புவோர் திரையில் காணும் எண்களை தொடர்பு கொள்ளவும்.